கொஞ்சம் அசையாம உட்காருறீங்களா? ஓகே யா. சார் என்ன பண்றீங்க சார்? லிசன் பேப், நான் அந்த ஐரா ஏர்லைன்ஸோட ஜெனரல் மேனேஜர். நீ என் பேச்ச கேட்கலன்னா சார் உன்னை நான் வேலையை விட்டு தூக்கி. சார் சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ஏய் ஓ ஃபக் என் கையே. ஜெனரல் மேனேஜர்னா பொண்ணுங்களை இப்படிதான் ஹராஸ் பண்ணுவியா? யாரா நீ? என் கையவா உடைக்க பாக்குற? உன்னை இப்ப என்ன பண்றான் பாரு. யாரா நீ? அது உனக்கு தேவையில்லாதது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. எந்த தைரியத்துல அவன் மேல கைய வச்சேன்? உனக்கு என்ன ஒரு 50 வயசு இருக்குமா? இன்னும் சோத்துக்கு வழி இல்லாம இப்படி கிளீனிங் வேலை பாத்துக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணுன்னு நீ சொல்லி தர தேவையில்லை. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. என்னோட பிளேன்ல யாராவது இப்படி பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணா நான் கேப்பேன்டா. அந்த பணத்தை கூட இந்தா, இதுல 50,000 இருக்கு. இதை எடுத்துட்டு வாய மூடிட்டு அமைதியா எக்கானமிக் கிளாஸ் பக்கத்துல இருக்கிற டாய்லெட்ல போய் உட்காரு. ஏன்னா நீ இருக்க வேண்டிய இடம் அதுதான். பாத்தியா பேபி, இதுதான் என்னோட பவர். இப்ப புரிஞ்சிருக்குமே. என்ன மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்க கூட இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. என்ன சொல்ற? வாட் த ஃபக், என்னடா பண்ற? இப்ப நான் உனக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன். நீ இப்ப எக்கனாமிக் கிளாஸ்க்கு போ. நீ யாருக்கிட்ட மோதுறன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தான் கூட வேலை பார்க்கிற பொண்ணுங்களையே ஹராஸ் பண்ற ஒரு பொறுக்கி கிட்ட மோதிரன்னு தெரியும். கேரட் நாய, இங்க சாதாரணமா கிளீன் பண்ற ஒரு நாய் நீ ஹீரோ மாதிரி சீன் போட பாக்குறியா? சார், மிஸ்டர் சுரேஷ் மல்ஹோத்ரா தான் இந்த ஏர்லைன்ஸோட GM. இவரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. நீங்க சண்டை போடுறதால எதுவுமே மாறாது சார். பவர்ஃபுல்லான ஆளா? எஸ். ஆனா என் கண்ணுக்கு இவன் அப்படி தெரியலையே. ஒரு பொறுக்கி மொல்ல மாதிரி தான் தெரியறான். முன்ன பின்ன கண்ணாடி பாக்குற பழக்கம் இருக்கா? கிழட்டு நாய யார பாத்திரா பொறுக்கின்னு சொல்ற? சார், எனக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் என்ன அவங்க ஃபயர் பண்றத நான் விரும்பல சார். முடிஞ்சா ஃபிளைட் லேண்ட் ஆனதும் நானே ரிசைன் பண்ணிக்கிறேன் சார். நீயே ரிசைன் பண்ணணும். அப்படி ரிசைன் பண்றதா இருந்தா இவன் பண்ணணும். நான் ரிசைன் பண்ணுமா? நான் இந்த ஏர்லைன்ஸோட ஜெனரல் மேனேஜர். புரியுதா? என்ன வேலையை விட்டு தூக்கணும்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அது இந்த கம்பெனியோட CEO. நான் தான் அந்த ஜெகதீஷ்னே தெரியாம என்கிட்டயே சவுண்ட் விடுறியா? நான் தான் அந்த ஜெகதீஷ்னே தெரியாம என்கிட்டயே சவுண்ட் விடுறியா? இன்னும் கொஞ்ச நேரம் இவன் கூட விளையாடுவோம். நமக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். ஜெகதீஷா? யார் அவரு? ஆக்சுவலி அவரு யாருன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? எப்பவுமே எல்லாரும் அவங்கள பத்தி தான் பேசுவாங்க. அவர் ஒரு பெரிய பில்லியனர். ஏரோநாட்டிக்கல் மட்டும் இல்ல, அவரை தொடாத இண்டஸ்ட்ரியே கிடையாது. எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல் ஆனவர். அவரு ரேஞ்ச்ல இருக்கிற சில பேரால மட்டும்தான் நேர்லயே பார்க்க முடியும் சார். ஓ, அவரா? ஓகே 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 ஓகே. உங்களுக்கு அவரை தெரியுமா பிரதர்? தெரியும் மாவா. நான் அந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜரா. என் அங்கிள் இன்னைக்கு அவரை பார்க்க தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் இந்த பிளைட் போய் லேண்ட் ஆன உடனே. நாங்க பெரிய பெரிய பிசினஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதெல்லாம் உன்ன மாதிரி பரதேசிக்கு எப்படி புரியும்?
ஓ வாவ். அப்புறம் ஆ, ஆமா அந்த அங்கிள் யாரு? இந்த ஏர்லைன்ஸோட சிஇஓவே அவர்தான். கேள்விப்பட்டதில்ல? மிஸ்டர் ராகவன். ஏய், உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். சிரிக்கிற? நீ சொல்றதெல்லாம் கேட்டா கொஞ்சம் ஃபன்னியா இருந்துச்சு, அதான். ஆக்சுவலி ஜெகதீஷோட ஷெட்யூல்ல அப்படி எந்த அப்பாயின்மெண்ட்டும் இருந்த மாதிரி தெரியல. அதுவும் இல்லாம உங்கள மாதிரி கேவலமான ஆட்டிடியூட் இருக்கிறவங்களெல்லாம் அவர் மீட் பண்ண மாட்டாரு. டேய், நான் தான்டா அங்க ஜெனரல் மேனேஜர். அவரை மீட் பண்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது இருக்கட்டும், ஜெகதீஷோட ஷெட்யூல் உனக்கு எப்படிடா தெரியும்? ஏன்னா நான் தான் அந்த ஜெகதீஷ். ஏன்னா நான் தான் அந்த ஜெகதீஷ். இவனுக்கு ஏதாவது பைத்தியங்கிறது பிடிச்சிருச்சா? அவன் சொல்றதை கேட்டியா நீ? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம அமைதியா நம்ம சீட்ல உட்காரலாம்னு தோணுது. ஏன்? ஏன்னா இதுக்கு மேல எந்த காம்ப்ளிகேஷனும் பண்ண வேணாம். காம்ப்ளிகேஷனா? என்னடா காம்ப்ளிகேஷன்? உலகமே இந்த ஏர்கிராஃப்ட பாத்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்குதான் இந்த ஏர்லைன்ஸோட ஃபர்ஸ்ட் டே. அதே மாதிரி இன்னைக்கு தான் ஜெகதீஷ் சாரோட ஏர்லைன்ஸ் தன்னோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஃபிளைட்டை லான்ச் பண்றாங்க சார். அவரோட ஏர்லைன்ஸ் தான் இந்தியாலேயே நம்பர் 1. ஏற்கனவே ஒரு வீடியோ வைரல் ஆகி மிஸ்கண்டக்டால ஒரு எம்ப்ளாயியை ஃபயர் பண்ணிட்டாங்க சார். இப்ப இன்னொரு ரூமர் வந்து ஏர்லைன்ஸோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படக்கூடாது சார். அத பத்தி நீ ஏன்டா யோசிக்கிற? அசிஸ்டன்ட் நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். நீ எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? இல்ல சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஜெகதீஷ் சாரும் சிஓ ராகவன் சாரும். ராகவன் என்னோட அங்கிள்ரா, முட்டாள். அவர் என்னடா பண்ணுவாரு? யாராவது என்ன பத்தி யாருகிட்டயாவது போட்டு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அவங்க இங்க வேலையே பார்க்க முடியாது. புரிஞ்சுதா டார்லிங்? கிட்ட வா, வான்னு சொன்ன. வலிக்குதுடா, விட்றா. சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த துருக்கி ஜெனரல் மேனேஜரை பார்த்து நீ வேணா பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்கிட்ட இருக்கிற பவரை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்க. இந்த ஏர்லைன்ஸ்ல இருந்து உன்னை டெர்மினேட் பண்ண இந்த ஒரு ரீசன் போதும்டா எனக்கு. ஜெயில போய் களி தின்னாதான்டா உனக்கு புத்தி வரும். வானத்துல 35,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கோம். இங்க யாரா என்ன டிஸ்மிஸ் பண்ண போறா? பஞ்ச பரதேசி பையன் நீயா? பண்ணிட்டா போச்சு. யோ பெருசு, இன்ஃபிளைட் வைஃபை அஃபோர்ட் பண்ணலாம் உன்னால முடியுமா? முதல்ல உங்ககிட்ட காசு இருக்கா? என் கண்ணு முன்னாடி நிக்காத, சிரிப்பா வருது. ஜெகதீஷ் பேசுறா. ஹெச்ஆர்ட்ட இப்பவே சொல்லுங்க, இன்னும் 13 செகண்ட்ஸ்ல இந்த ஜிஎம் சுரேஷ் மல்கோத்ராவை டெர்மினேட் பண்ணணும். என்னமா நடிக்கிறியா நீ? நீ போன் பண்ணி வேலையை விட்டு தூக்குனா இப்பவே இந்த பிளைட்டை விட்டு நான் ஜம்ப் பண்றேன்டா, பாராசூட் இல்லாம. ஹலோ, ஐரா ஏர்லைன்ஸ் 451. யா சார். ஜெனரல் மேனேஜர் சுரேஷ் மல்கோத்ரா இருக்காரா? அவரை உடனே என்கிட்ட பேச சொல்லுங்க.